Thursday ஈவினிங். லாஸ்ட் வீக் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டே ஈவெண்ட் நடந்திருந்தது. ஸோ அதில் வாங்கின மெடல்ஸ் தான் இது எல்லாமே. ஹரிஷ்மிதா மித்ரன் 2 பேரும். ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது. ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ காலில் ஹரிஷ்மிதா பேசிட்டு இருந்தா. நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து இவகிட்ட ரொம்ப கிண்டலாக பேசினாங்க. அதாவது அவங்கெல்லாம் வந்து ஃபுட்பால் விளையாடுவாங்க, நீ வந்து அது பார்க்கறக்கு மட்டும்தான் அவ அப்படின்னு சொன்ன உடனே ஹரிஷ்மிதா கண்ணில் கதை கதை கதைன்னு தண்ணி. அவனால் வீடியோ காலை கட் பண்ணவும் முடியல. அண்ட் ஆப்போசிட்டில் நான் உட்காந்துட்டு என்னால் அவங்கள எதிர்த்து பேசவும் முடியல. அந்த கால் கட் ஆனோடனே ஜஸ்ட் அவட்ட ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த பக்கம் எழுந்திரிச்சு போயிட்டேன். பட் அவளுக்கு அந்த ஃபீல் இருந்திருக்கும், என்னடா அம்மா ஒன்றுமே கேட்கலையே அப்படின்ட்டு. அந்த ஃபயர் அவளுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. ஸ்போர்ட்ஸ் டேயில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி 3 மெடல் வாங்கினா. அது மட்டும் இல்லாமல் அதே ஃபுட்பாலில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணால். அது ஒரு டீம் ஒர்க் தான், எல்லாரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இருந்தாலும் ஹரிஷ்மிதா அவளோட எஃபர்ட்டை ஃபுல்லாக போட்டது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஃபைனலில் அந்த டீமும் வின் பண்ணுச்சு. அவள் வின் பண்ணலினாலும் நான் அதை வந்து யோசிச்சிருக்க மாட்டேன். பட் அவளுக்கு ஒரு ஃபயர் இருந்தது, வின் பண்ணோம் அப்படின்ட்டு பண்ணிட்டான். பசங்களை தேவையில்லாமல் கம்பேர் பண்ணக்கூடாது. அவங்கள வந்து கைட் பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும் அண்ட் ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ கம்பேரிசன் பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நம்மளோட பேஜில் கலம்காரி ஃப்ராக் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இது நீங்கள் வந்து டாப்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கீழே பேண்ட்டு போட்டுட்டு. தேவைப்பட்டுச்சுன்னா homeslow.in அப்படிங்கிற வெப்சைட் இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.